இந்த நாள் நமது நாளே. இது உங்கள் டேவிட். சுயநலம். தட்டி கொடுப்பதும் எட்டி உதைப்பதும் அப்படின்னு கேட்டிருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு சிலர் அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்துருப்போம், பாராட்டியிருப்போம், அவங்கள பற்றி நம்ம பெருமையாக பேசியிருப்போம். அதே வேலையை நமக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அவங்கள பற்றி நிறைய தவறான கருத்துக்களை நம்ம பரிமாறியிருப்போம். அவங்கள ஒரு மோசமான ஒரு ஆளாக நம்ம காமிச்சிருப்போம். இது அவங்களோட தவறான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க செஞ்ச செயல், 2 பேருமே செஞ்ச செயல் ஒரே செயல் தான். ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை, நம்மளுடைய மனநிலை வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நம்ம மற்றவங்களை குற்றம் சொல்லிகிட்ருப்போம். இது நாம் அடுத்தவங்களுக்கு செஞ்சுருப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு நமக்கு செஞ்சுருப்பாங்க. இது அனுபவம் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இருந்திருக்கும். நாம் எப்போ இந்த நிலையிலேருந்து நம்ம மாறுறோமோ அப்போ நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயநலத்தை விட்டுட்டு பொதுநலமாக நாடும்போது நாம் மற்றவங்களுக்கு நல்லவங்களாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கே நல்லவங்களாக இருப்பாங்க. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பசிக்காக காட்டில் வேட்டையாடுற சிங்கம் எல்லா உயிரையும் கொன்று சாப்பிடும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க தன்னோட குட்டியை மட்டும் அது பத்திரமா பார்த்துக்கும். இதுதான் சுயநலம். நாம் நம்மளை பற்றி நினைக்கும் போது மட்டும்தான் அது சுயநலமாக இருக்குது. மற்றவங்களை பற்றி நினச்சோம்னா அது பொது நலமாக இருக்கும். நாமளும் நல்லவங்களாக இருப்போம். இந்த நாள் நமது நாளே. நன்றி.